பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் மக்கள் நடத்திய போராட்டம் கலவரமாக வெடிச்சிருக்கு. 12 பேர் உயிரிழந்திருக்காங்க. என்ன நடந்தது, என்ன காரணம், விவரிக்க இணைகிறார் தொகுப்பாளர் அஞ்சலி. நன்றி ஜெபஸ்டின். பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் அரசுக்கு எதிராக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் முசாபராபாத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி நடத்திய போராட்டம் கலவரமா மாறி இருக்கு. இந்த கலவரத்துல கிட்டத்தட்ட 12 பேர் உயிரிழந்திருக்காங்க. என்ன நடந்ததுன்னு விரிவா பார்க்கலாம். நம்ம நாட்டோட ஒரு பகுதியான காஷ்மீரை பல ஆண்டுகளா பாகிஸ்தான் அத்துமீறி ஆக்கிரமிச்சிட்டு வருது. அந்த காஷ்மீர் பகுதி தங்களுக்கு சொந்தம்னு எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம சொந்தம் கொண்டாடிட்டு வருது பாகிஸ்தான். இதற்கிடையில கடந்த சில நாட்களா பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல மிகப்பெரிய போராட்டங்கள் வெடிச்சிட்டு வருது. அதன்படி நம்ம பார்க்கும் பொழுது திங்கட்கிழமை நடந்த போராட்டத்தில் 2 பேர் பலியானாங்க. இப்படி 3 நாட்களா நடந்த போராட்டத்தில் 12 பேர் வரை உயிரிழந்திருக்கிறதா அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகிருக்கு. பாகிஸ்தான் ஆக்கிரமிச்சிருக்கக்கூடிய பகுதியை மீட்கிறதுக்கான முயற்சிகளில் மத்திய அரசு தொடர்ந்து ஒரு பக்கம் ஈடுபட்டு வருது. இதற்கிடையில பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல இருக்கிற மக்களும் பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக போராட்டங்களை ஈடுபட்டு வராங்க. இந்த நிலையில தான் கடந்த சில ஆண்டுகளா இந்தியாவோட இணையறதுக்காக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல இருக்க மக்களும் விருப்பத்தை தெரிவிச்சிட்டு வராங்க. இதனால பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக அடிக்கடி போராட்டங்களும் நடந்துட்டு வருது. வளர்ச்சி பணிகள் உள்ளிட்டவற்றில் நாங்க தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வரதாகவும் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மக்கள் குற்றஞ்சாட்டிட்டு வராங்க. பாகிஸ்தான்ல வசிக்கிற காஷ்மீர் அகதிகளுக்காக ஒதுக்கப்பட்ட 12 சட்டசபை தொகுதிகளை ரத்து செய்யணும், மானிய விலையில கோதுமை மாவு, நியாயமான மின்சார கட்டணம்னு 38 அம்ச கோரிக்கைகளை போராட்டக்காரர்கள் வச்சு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு சட்டமன்றத்தில் இந்த 12 இடங்கள்ல 53 இடங்கள் அகதிகளுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. ஜம்மு அப்புறம் காஷ்மீர்ல இருந்து வரும் மக்கள் இது நியாயமில்லாத ஒரு விதி அப்படின்னும் ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கு தங்களோட பிரதிநிதிகளை நியமிக்கும் முறையை இஸ்லாமாபாத் குற்றம் சாட்டி இருக்காங்க. இது ஒரு பிரச்சனை அப்படின்ற பட்சத்தில் இன்னொரு பக்கம் நாம பார்க்கும் பொழுது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு நீண்ட காலமா இஸ்லாமாபாத்தோட குறைகளையும் சுட்டி காட்டிட்டு வராங்க. அவங்க வரி செலுத்துறாங்க, ஆனா அவங்களுடைய நன்மைகள் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னும், பெரும்பாலான வளங்கள் இஸ்லாமாபாத்ல பறிக்கப்படுதுனோ, நீர், மின்சாரம் இந்த மாதிரியான எந்த வசதியும் எங்களுக்கு பெரும்பாலும் கிடைக்கல. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு எங்களுக்கான போதுமான மின்சாரத்தை நாங்களே உருவாக்கிட்டாலும் கூட பாகிஸ்தான்ல வேற எந்த இடத்தையும் விட மின் கட்டணங்கள் அதிகமா பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல தான் இருக்கு அப்படின்னும் குற்றச்சாட்டுகளை அரசாங்கம் மீது முன் வச்சுட்டு வராங்க. இந்த நிலையில தான் அவாமி அதிரடி குழு அப்படிங்கிற அமைப்பு அவங்களோட தலைமையில ஆக்கிரமிப்பு காஷ்மீருடைய முசாபராபாத்ல மிகப்பெரிய போராட்டத்தை வெடிச்சாங்க. கிட்டத்தட்ட சுமார் 1000 பேர் வரைக்கும் இந்த போராட்டத்துல திரண்டிருந்தாங்க. தொடர்ந்து 3 நாட்களா இந்த போராட்டம் வெடிச்ச நிலையில அரசுக்கு எதிராக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல மக்கள் வீதிகளில் இறங்கி போராட்டங்களை முன்னெடுத்தாங்க. பேரணிகள் ஒரு பக்கம், போராட்டங்கள் ஒரு பக்கம், ஆர்ப்பாட்டங்கள்னு பல கோணங்கள்ல இங்க போராட்டம் வெடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லணும். மக்கள் அணி திரள்வதை தடுக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, அங்க நள்ளிரவுல இருந்து இணைய சேவைகளையும் துண்டிச்சிருந்தாங்க. அங்க மின்சாரமும் துண்டிக்கப்பட்டிருந்தது. போராட்டத்துக்கு எதிராக பாகிஸ்தான் அரசு மிர்பூர்ல இருக்கக்கூடிய முசாபராபாத் ராவல் நீதிமன்றம் பக்கத்திலேயோ அப்புறம் நாமீர்ல இருக்கக்கூடிய பகுதிகளையோ பஞ்சாப்ல இருந்து கூடுதல் படைகளை வரவழைச்சாங்க. அதோட இஸ்லாமாபாத்ல இருந்து கிட்டத்தட்ட 1000 கலவர காவல் நிலையங்களையும் இருக்கக்கூடிய போலீஸ்காரர்களையும் அங்க வர வச்சிருந்தாங்க. இந்த வந்தவங்க மட்டும் சும்மா இல்ல, தொடர்ந்து அங்கு துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. இந்த துப்பாக்கிச்சூடு அதற்கடுத்தபடியா போராட்டம் கலவரமா ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருந்தது. கிட்டத்தட்ட இந்த துப்பாக்கிச்சூட்ல 12 பொதுமக்கள் பலியாக இருக்காங்க. மேலும் 200க்கும் மேற்பட்டோர் பலத்த காயம் அடைஞ்சிருக்கிறதா, பலருடைய நிலைமை கவலைக்கிடமா இருக்கிறதாக. இந்த இறந்த 12 பேர்ல 3 பேர் காவல்துறையினரை சேர்ந்தவங்க அப்படின்னும் சொல்லப்படுது. பல தசாப்தங்களா பாகிஸ்தான் காஷ்மீருடைய குடிமக்கள் பாகிஸ்தான் அரசாங்கத்தையும் ராணுவத்தையும் நேரடியா குறிவைக்கிறதுல இதுதான் முதல் முறை அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த பரபரப்பான சூழ்நிலையில அங்க கடைகளும் மூடப்பட்டிருக்கு, சந்தைகளும் மூடப்பட்டிருக்கு, அதோட போக்குவரத்தும் நிறுத்தப்பட்டிருக்கு, இணையதள சேவைகளும் முடக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில தான் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் போர்க்களமா மாறி இருக்கு. பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் உட்பட பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக இந்த போராட்டங்கள் வெடிச்சிருக்கிறது அங்கு மேலும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னே தான் சொல்லணும். பாகிஸ்தான் ராணுவத்தையும் அரசையும் அவாமி ஆக்ஷன் கமிட்டியினுடைய மூத்த தலைவர் ஷௌஹத் நவாஸ் கடுமையா சாடியிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா,
மக்களை கொல்ற சூனியக்காரியோட பாகிஸ்தான் ஒப்பிட்ட அவரு ராணுவமும் அரசும் சொந்த மக்களையே நசுக்கிறதா குற்றஞ்சாட்டியிருக்கார். இது மட்டும் இல்லாம ஆக்கிரமிப்பு காஷ்மீர் சுதந்திரமா இருக்கிறதுன்னு வாய்மொழியா மட்டும் சொல்றது உண்மையான ஒரு சுதந்திரத்தை கொடுக்காது. நாங்க பல ஆண்டுகளா இங்க சுரண்டல்லையும் அடக்குமுறைகளையும் ஈடுபட்டுட்டு வரோம். எங்க போராட்டம் ஒரு தனி நபருக்கு எதிரானதல்ல, ஒரு முழு அமைப்புக்கு எதிரானது. இது மக்களுடைய போராட்டம், இது உங்களுடைய போராட்டம், இது நம்ம அனைவருக்கான போராட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாங்க இந்த விஷயம் நீதி நிலைநாட்டப்படுற வரைக்கும், எங்களுடைய உரிமைகள் மீண்டும் கிடைக்கிற வரைக்கும் போராட்டங்களை தொடர்ந்து நடத்திக்கிட்டே தான் இருப்போம் அப்படின்னு அவருடைய தரப்புல சொல்லப்படுது. இதுல இருந்து எந்த இடத்துலயும் நாங்க பின்வாங்க போறதில்லை அப்படிங்கிறதும் இந்த அமைப்பு சொல்றாங்க. இந்த மாதிரி ஆக்கிரமிப்பு பாகிஸ்தான்ல ஒரு சூழல் இருக்கு. இப்ப இன்னொரு தடவை நம்ம பார்க்கும்பொழுது குவைட்டால இருக்கக்கூடிய துணை ராணுவ தலைமையகத்துக்கு வெளியே ஒரு சக்தி வாய்ந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவம் நிகழ்ந்திருக்கு. இந்த சம்பவத்துல கிட்டத்தட்ட 10 பேர் வரைக்கும் கொல்லப்பட்டிருக்கிறதாகவும் பலர் படுகாயம் அடைஞ்சிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவத்துல 10 பேர் வரைக்கும் கொல்லப்பட்டிருக்கிறதாகவும் 30க்கும் மேற்பட்டோர் காயமடைஞ்சிருக்கிறதாகவும் 6 பேரோட நிலைமை கவலைக்கிடமா இருக்கப்படுறதாகவும் சொல்லப்படுது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்புல ஒரு பக்கம் கலவர சூழல் இருக்க, இந்த கார் குண்டுவெடிப்பு தாக்குதலுக்கு யார் காரணம்ன்ற கேள்விக்கு பாகிஸ்தான் அரசு வெளியிட்ட ட்வீட் தான் ரொம்ப ஹைலைட்டு நம்ம பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கு. ஏன்னா இதுக்கு காரணமும் இந்தியா தான் அப்படிங்கிற மாதிரி அந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அவங்களுடைய அஃபிஷியல் அலுவலிருந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. இதுலயும் இந்தியாவை தான் குற்றஞ்சாட்டியிருக்கு பாகிஸ்தான். இதற்கு இந்தியா எப்படி பொறுப்பாக முடியும்? இது மட்டும் இல்லைங்க, அதாவது இதுவே ஒரு போக்காயிடுச்சு. என்னதான் பாகிஸ்தான்ல நடந்தாலும் அதுக்கு எல்லாத்துக்குமே இந்தியா தான் காரணம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அவங்க முன்வைக்கிறாங்க. பாகிஸ்தானு தொடர்ந்து இந்தியாவை மட்டும்தான் எல்லாத்துக்குமே முன் வச்சுட்டு வரதாகவும் ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. அசீம் முனீர் பிரிவினைவாதத்தை தடுக்க முடியாது, தாக்குதலை தடுக்க முடியாது, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை அவரால் மேம்படுத்த முடியாது. ஆனா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாம என்ன நடந்தாலும் இந்தியாவை மட்டுமே இவர் குற்றம் சொல்லி எல்லா விஷயங்களையும் திசை திருப்ப பார்க்கிறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. இந்த மாதிரி தொடர்ந்து இந்தியா மேலேயே பழிகளை சுமத்தப்படுறதுனால பாதிக்கப்படுறது என்னவோ பாகிஸ்தான் தான் அப்படிங்கிற கருத்துக்களும் முன்வைக்கப்படுது. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும், ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.